வெல்கம் டு ஹாப்பி ஹோம்ஸ் வியூவர்ஸ். இன்னைக்கு சேலையூர் பக்கத்துல ஆல்மோஸ்ட் இந்த கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய 3BHK அப்பார்ட்மெண்ட் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸ்பேஷியஸான 3BHK. இந்த அப்பார்ட்மெண்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1347 ஸ்கொயர் ஃபீட்டு. சரிங்களா? இதை வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, வேறு சைஸஸ் என்னென்ன அவைலபிள் இருக்குது, மொத்தம் எத்தனை யூனிட்ஸ் இருக்குது, அதில் எத்தனை யூனிட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம குயிக்காக பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இது ஒரு மாடல் ஹவுஸ். இதில் வந்து ஃபர்னிச்சர்ஸ், ஏசி, ஃபால் சீலிங்கு, மாடுலர் கிச்சன் இதெல்லாமே இருக்குது. திஸ் இஸ் ஆல்சோ அவைலபிள் ஃபார் சேல். இது இல்லாமல் பிளைனான யூனிட்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ 11 யூனிட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதை பற்றி நான் டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஸோ சேலையூர் பக்கத்தில் இருக்கிறோம். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மப்பேடு ஜங்ஷன் 1 கிலோமீட்டர், கேம்ப் ரோட் ஜங்ஷன் 5 கிலோமீட்டர்ஸு, வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு வந்து 4.5 கிலோமீட்டர்ஸு, பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் 7 கிலோமீட்டர்ஸு, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் 8 கிலோமீட்டர்ஸு, கிளம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் 10 கிலோமீட்டர்ஸ். ஒரு 20 to 30 மினிட்ஸ் டிரைவுக்குள்ளேயே எல்லாமே உங்களுக்கு முக்கியமான இடத்துக்கு எல்லாத்தையுமே நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஸோ இதை தான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி தான் இன்னைக்கு குயிக்காக இதை நீங்கள் ஏன் வாங்கணும், இதனுடைய சைஸஸ் என்ன, இதனுடைய ப்ரைஸ் என்னன்றது எல்லா டீட்டெயிலும் குயிக்காக அந்த வீடியோ நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைமாக ஹாப்பி ஹோம்ஸில் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, ஹாப்பி ஹோம்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி சேனல். மீனிங் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கணும்னா உங்களுடைய அலைச்சலையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி சேனல். ஏன் அப்படின்னா நீங்கள் வீட்டில் உட்காந்தபடியே நீங்கள் பல ப்ராப்பர்ட்டிஸை பார்த்துட்டு பல பட்ஜெட்டில் பல செக்மெண்ட்ஸில், அதாவது பில்டு, அப்பார்ட்மெண்ட்டு, வில்லா, பிளாட்ஸ், இது எல்லாமே நீங்கள் ஒரு கலவையாக எல்லாத்தையும் உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது உங்கள் பட்ஜெட்டுக்கு சிறந்த ப்ராப்பர்ட்டிஸை மட்டுமே நேரில் போய் பார்த்துட்டு அதை வாங்குறதுக்கான முயற்சிகள் ஈடுபடலாம். ஸோ உங்களுடைய அலைச்சலையும் நேரத்தையும் ரொம்பவே மிச்சப்படுத்தும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்டும் ப்ரொவைடட் நீங்கள் இந்த வீடியோ வந்து அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஹாப்பி ஹோம்ஸை பாருங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி சென்னையில் உங்ககிட்ட இருக்குது, அதை நீங்கள் விற்கணும், அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, வீடியோ எடுக்காமலோ விற்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஹாப்பி ஹோம்ஸ் உங்களுக்கான பையரையும் தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கணும். சரியா? ஸோ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம நேரத்தை வீணடிக்காமல் ஃபஸ்ட்டு இந்த வீடை வந்து இந்த இடத்துல இருந்து, இந்த டோரில் இருந்து நம்ம அழகாக போயிட்டு சுற்றி பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய எத்தனை விஷயங்களும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் தேவை அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் சேஃப்டி கிரில்லும் நீங்கள் போட்டுக்கலாம். பட் 24/7 நீங்கள் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு சூப்பர் சாலிடான டோர் இது. இந்த டோர் உடன் டோரு. மெயினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி சில வீடுகளில் வந்து அப்படி நீட்டாக இருக்கும் லிவிங் அண்ட் டைனிங். உங்களுக்கு அந்த மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் மட்டுமே இங்கேருந்து இவ்வளோ பெருசு இருக்குது. அதாவது ஹால் சொல்கிறோம் இல்லையா, அது மட்டுமே எங்களுடைய விசிட்டர்ஸ் ஏரியா, டிவி ஏரியா. அந்த டிஸ்டன்ஸுமே பார்த்தீங்கன்னா டிவிக்கும் இந்த டிஸ்டன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியான ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. அதை தொடர்ந்து நம்ம இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 சீட்டர் கொண்ட ஒரு டைனிங் டேபிள். அதனால தான் இப்போ போட்டிருக்காங்க சேர்ஸு. நீங்கள் அந்த பக்கம் 2 கூட தாராளமாக போடலாம், இல்லை ஃபுல்லாக பெரிய டேபிள் கூட நீங்கள் போடலாம். அதை தொடர்ந்து ஒரு பெரிய சைஸு பால்கனி உங்களுக்கு இருக்குது. ஒரு டேபிள், ஒரு 2 சேரு, ஒரு டீப்பா போட அளவுக்கூடியது. நீங்கள் இதில் வந்து நிறைய பிளான்ஸ் வச்சுக்கலாம். அதில் ஸ்பேஷியஸான ஒரு பால்கனி தான். ஸோ உங்களோட டைனிங் பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு எல் ஷேப்பில் ஒரு காம்பேக்டான ஒரு கிச்சன் இருக்குது. ஸோ அந்த கிச்சனில் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மாடுலர் கிச்சன் செட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த பேக்கேஜ். ஸோ இது வேணும்னா நீங்கள் அப்படியே வந்து இதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுத்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டில் அ நெகோஷியபிள் ப்ரைஸு. லாஃப்ட் இருக்குது. இங்கேயே கிச்சன்லேயுமே ஒரு லாஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஸ்டோரேஜ் எல்லாம் அழகாக இதுக்குள்ளே வந்து டம்ப் ஆகிடும். இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, இங்கே 2 பால்கனி இருக்காங்க. ஒரு பால்கனி பார்த்தோம் இல்லையா, இது ஒரு யூட்டிலிட்டி பால்கனி, ரோட் ஃபேஸிங் பால்கனி. இதுதான் மெயின் ரோடு. ஆன் ரோட் கம்யூனிட்டி. இதை ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கணும். ஆன் ரோட் கம்யூனிட்டி. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து வெளியில் கொடுத்துருக்காங்க. திறந்த உடனே சூப்பராக காற்றடிக்குது. நம்ம மட்டும் இதெல்லாம் டவுன் தொடங்கிடுவோம். வாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம டைனிங் பார்த்தோம் இல்லையா, டைனிங் பின்னாடியே காமன் டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. அதுக்குள்ளே உங்களுக்கு வாஷ் பேஷன் இருக்குது. இங்கே வந்து வாஷ் பேஷன் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இந்த இடத்துலேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் இங்கே சாப்பிட்டுட்டு இங்கே நீங்கள் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். பாத்ரூம்குள்ளேயும் ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. அதுக்குள்ளே போகணுன்ற அவசியம் கிடையாது. தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மேலே ஃபால் சீலிங் போட்டு ஃபுல்லாக வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபிட்டிங் தான். ஜாகுவார் போட்டிருக்காங்க இந்த இடத்துல. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது. ஷவர் இது. இந்த பக்கம் 2 ரூம் இருக்குது. இப்போ நம்ம அங்கே ரூமை பார்த்தோமா, இல்லை, இங்கே ஒரு ரூம் இருக்குது, மறந்துட்டோம். ஸோ கிச்சனை ஒட்டிட்டு இப்படியே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரூமுக்கான ஒரு ஃபயர். ஏன்னா இப்போ வந்து ஒரு கெஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா டப்புன்னு ரூமுக்குள்ளே வந்து யாராவது திறந்தாங்கன்னா உள்ளுக்குள்ளே பான்னு தெரியாது. ஸோ அதுக்கு ஒரு ஃபயராக இது ஆகுது. விண்டோஸை பாருங்கள், நல்லா பெரிய சைஸ் விண்டோ, மாஸ்கிட்டோ நெட்டும் அதில் போட்டிருக்கு. அண்ட் கன்சீல்டு வார்ட்ரோப், அதாவது செவுத்துக்குள்ளேயே போகக்கூடிய ஒரு வார்ட்ரோப் தான் கொடுத்துருக்குறாங்க. இது இல்லைன்னா இது வந்து வெளியில் இடத்த அடைச்சிட்டு இருக்கும். இந்த ரூமில் இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு வார்ட்ரோப் வந்துச்சுன்னா தேவையில்லாத இவ்வளோ இடத்த வந்து பிளாக் பண்ணும். ஸோ இது வந்து செவுத்துக்குள்ளேயே போயிட்டதால அந்த பக்கம் செவுத்து வெளியில் இருக்குது. ஸோ அதனால் அது ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப். அதாவது
இந்த இடத்த வந்து நம்மளுக்கு அதிகமாக மிச்சப்படுத்துறதுக்கான ஒரு மெத்தட் இது. ஸோ இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம். ஸோ ஒன்ஸ் அகேன் இங்கே என்ன போட்டிருக்காங்க, எஸ் ஜாகுவார் போட்டிருக்காங்க. இது வந்து கீரிட் அந்த பிராண்ட், கீரிட் கரெக்டாக ஸ்பெல்லிங்கு. ஒரு 3-6-4 இருக்குது அந்த பிராண்டில். யா. ஸோ இந்த பக்கம் இந்த ரூமை பார்த்தாச்சு இல்லையா? இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆப்போசிட் யூ ஹேவ் another 2 bedrooms. வாங்க போகலாம். ஸோ இது வந்து உங்களுடைய ஒரு கெஸ்ட் பெட்ரூமாக இருக்குது, ஏன்னா ஹாலை ஒட்டி அப்படியே இருக்குது. ஸோ இதில் வந்து டாய்லெட் என்ன அவங்க காமன் டாய்லெட் தான் இந்த பக்கம் யூஸ் பண்ணிக்கணும். விண்டோ நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குற மாதிரி ஒரு பெரிய சைஸ் விண்டோ தான் கொடுக்குறாங்க. பாருங்க, அதில் ஒரு பெரிய சைஸ் விண்டோ ஓப்பன் பண்ணி விட்டால் நல்லா காற்றே வருது. நீங்கள் கர்டன்ஸ் பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல வார்ட்ரூப் வந்து அந்த மாதிரி கன்சீல் கிடையாது, ஏன்னா இது வீட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இது தெரியாத வெளியில் இருக்குது. பட் இதுவுமே அது எப்படி ஜஸ்டிஃபை ஆகுது அப்படின்னா மேலே லாஃப்ட் இருக்குது, அந்த லாஃப்ட்டை ஒட்டி அப்படியே இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வார்ட்ரூப்பில் போயிடுச்சு. அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடிய லாஸ்ட் பெட்ரூம் இது, அதாவது தேர்ட் பெட்ரூமு. தேர்ட் பெட்ரூமில் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ரூமில் பார்த்த மாதிரி அழகாக இங்கே வந்து, ஏன்னா இது அந்த சைடு அவுட்டர் சைடில் இருக்குது, ஒரு கன்சீல்டான ஒரு வார்ட்ரூப் வந்து இதுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ தட் இங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் இருக்குது பாருங்க, இவ்வளோ ஸ்பேஸும் உங்களுக்கு மிச்சம். ஒருவேளை அது இல்லைன்னா அது இந்த இடத்துல நிற்கும், இந்த இடத்த பிளாக் பண்ணி நிற்கும். ஸோ வாலே இதோட முடியுது. இந்த வாலுக்கு அந்த பக்கம் தான் அதை கொடுத்துருக்குறாங்க. ஏசி அவுட்டோர் யூனிட் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் செப்பரேட்டாக வெளியில் இருக்குது, நீங்கள் அதை பற்றி போக தேவையில்லை. இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம் இங்கே இருக்குது. ஸ்கூல்ஸ் காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஏகப்பட்டது இருக்குது. பாரத் யூனிவர்சிட்டி, ஸ்ரீலக்ஷ்மி அம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு லிஸ்ட்டு போகுது. அதே மாதிரி ஸ்கூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கிலோமீட்டர் ரேடியஸ் ஸ்கூல்லேயே வந்து ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூலு, மவுண்ட் கேரமல் ஸ்கூலு, 1 2 3 4 5 6 7 8 9 ஒரு 10 ஸ்கூல் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் ரேடியஸ் ஸ்கூல்லேயே இருக்குது. ஸோ இப்போ கமிங் பேக் டு திஸ் சைஸ் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில், அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1314 ஸ்கொயர் ஃபீட், 1318 ஸ்கொயர் ஃபீட், 1347 ஸ்கொயர் ஃபீட், அதாவது இந்த வீடு 1364 ஸ்கொயர் ஃபீட். இந்த 4 சைஸில் 11 வீடு அவைலபிளாக இருக்குது டோட்டலாக. உங்களுக்கு டோட்டல் யூனிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 78 யூனிட்ஸ் 2 பிளாக்காக கொடுத்துருக்காங்க. ஸ்டில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸ், கீழே ஃபுல்லாக கவர்ட் கார் பார்க்கிங். இங்கே 3 BHKக்கு டெடிகேட்டட் கவர் கார் பார்க்கிங் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்குது. அண்ட் இது வந்து இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம வந்து மே மாதம் எண்டில் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம் 2025. ஆகஸ்ட் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே டெலிவரி கொடுத்துருவாங்க. பை த டைம் இந்த 11 வீடும் விற்றுருவாங்க நான் நம்புகிறேன் கண்டிப்பாக. அண்ட் கிரவுண்ட் வாட்டர் வந்து உங்களுக்கு நல்ல இங்கே ஒரு சொன்னாங்க 30-40 ஃபீட்லேயே கிரவுண்ட் வாட்டர், நல்ல கிரவுண்ட் வாட்டர் இருக்குது. ஏன்னா சரௌண்டிங் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கிறதால ஃப்ளட் இஷ்யூஸ் எதுவும் கிடையாது. கனெக்டிவிட்டி ரோட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரோட்ஸ் பக்கத்தில் கனெக்ட் ஆகுது. ஒரு பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டி தான் இது. டெவலப்பிங் ஏரியா 45% கிட்ட வந்து யூடிஎஸ் கிடைக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு டெவலப்பிங் ஏரியான்றதால உங்களுக்கு அந்த கோலை நீங்கள் யூ கேன் ஆல்சோ எக்ஸ்பெக்ட் திஸ் அப்ரிசியேஷன், ப்ராப்பர்ட்டி வேல்யூ அப்ரிசியேஷன் நீங்கள் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் ப்ரைஸ் வந்து 5000 ஸ்கொயர் ஃபீட்டு 76 lakhsலேருந்து ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் 76 lakhsலேருந்து 79 lakhs வரைக்கும் ப்ரைஸ் இருக்குது. ஸோ வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த பெஸ்ட்டான விஷயம் என்ன பண்ணான்னா சைட் விசிட்டுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நேரில் வந்து இந்த மாடல் ஹவுஸ், ஆக்சுவல் அவைலபிள் யூனிட்ஸ் இது எல்லாத்தையும் பாருங்கள். இந்த யூனிட்டை டோட்டலாகவே சுற்றி இந்த கம்யூனிட்டியை சுற்றி நீங்கள் பார்க்கலாம். ரோட்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே, இந்த கனெக்டிவிட்டி இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு தென் யூ கேன் மேக் அன் இன்ஃபார்ம் டிசிஷன். அண்ட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவுட் ஆஃப் 78 யூனிட்ஸில் இப்போதைக்கு அவைலபிள் 11 யூனிட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் மோரோவர் ஆகஸ்ட் மாதம் இன்னும் 5 மாதமா, மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ரெடி ஆகிடும். ரெடி டு மூவ் இன் கண்டிஷனுக்கே வந்துடும். அப்போ இதோட ப்ரைஸோட இன்னும் கூட அவைலபிள் யூனிட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதையும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் இருக்கீங்க, இல்லை இந்த ஏரியா உங்களுக்கு ஓகே, சேலையூர் பக்கம் மப்பேட் ஜங்ஷன்லேருந்து 1 கிலோமீட்டர் இந்த பக்கம், வேறு எந்த டவுட் இருந்து ஒரு மேப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கூகுள் மேப் வேணும்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணி வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்களேன். இது சூப்பரான ஒரு அவைலபிள் ப்ராப்பர்ட்டி, ஒரு ரெப்யூட்டட் பில்டர்னால கட்டப்பட்டது. டாக்குமெண்டேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, ஆல் பேப்பர் ஒர்க்ஸ் ஆர் வெரி க்ளீன். ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி வேறு எந்த டவுட் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உடனடியாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை பாருங்கள், இந்த அப்பார்ட்மெண்ட்டை பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் யூ கேன் சிட் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் மேக் யுவர் ஓன் டிசிஷன். வேறு எந்த டவுட் இருந்தாலும் சைட் விசிட்டுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, உங்களுக்கு தெரியும். I'll see you in the next video. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு சேனலை ஃபாலோ பண்ணுறது ஒரு பெரிய துரோகம், பெரிய குற்றம், மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் உங்களுடைய ஊக்கம் நீங்கள் கொடுக்குறது தான் எங்களுக்கு ஊக்கம். ஸோ அதனால் அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க. I'll see you in the next video. சேஃபாக இருங்க. நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு, பார்த்துட்டே இருங்க.